hit at the Kingdom of Fun at VGP Universal Kingdom. Design that gets you into the spotlight. Vivo V27 Series. Buy now. ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக ரொம்ப யங்கில் இருக்கவங்க யாருக்கு வேணால் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு. 70s 80sல நீங்கள் சொல்லும் போது ஹார்ட் டிசீஸ் கம்மியாக இருந்தது. பட் இப்போது நம்மளுடைய ஹேபிட்ஸ் உணவு பழக்கம்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இந்தியாவில் மாத்திரம் 20% ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் டயபிட்டிஸ். டயபிட்டிஸ் இஸ் அ மேஜர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் டிசீஸ். ஹை லெவல் ஆஃப் கொலஸ்ட்ரால், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகிடுச்சு, ஜாப் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் த டைம். மென்டல் ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஜாப் ஸ்ட்ரெஸ், சேசிங் டார்கெட்ஸ், நைட்டில் யாரும் படுக்காமல் காலம்பரை படுத்துன்னு இருக்காங்க. மேஜர் ரீசன் வி see very young people getting into heart disease and heart problems. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அவங்களோட ஏஷியன்ஸ்க்கு அதிகமாக இருந்தால் எப்படி அது? Because they have realized it and they give more importance for physical activity. Cholesterol, blood pressure, smoking, avoidable things control பண்ணா half the battle is over. The entire USA, their medical healthcare GDP and சொல்லுவோம் இல்லையா, 16.5% of the budget is spent on healthcare. Whereas நம்ம இந்தியாவில் 3% எங்கே ரீச் ஆகும்? கார்டியாலஜிஸ்ட்டை நான் வந்து இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்காக நான் பார்க்க வேண்டாம், நான் தள்ளி இருக்க விரும்புகிறேன் அப்படின்னா எந்த ஃபுட்டு வந்து பிளேட்டில் இருக்கக்கூடாது? நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஆயிலை விட்டுடுவேன், சாதம் விட்டுடுவேன், மீட் சாமான் விட்டுடுவேன், அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா அவங்கள தே வில் பிரேக் த. நான் எவ்வளோ கேலரிஸ் இன்டேக் பண்ணுறனோ அதுக்கு எக்ஸ்ட்ராவே நான் பர்ன் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம்? அது இட் வில் நாட் ஒர்க் அவுட் சார். நான் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஃபாஸ்டிங் பண்ணுறேன், இன்னொரு எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன்னா யூ கோயிங் டு காஸ் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்பெஷல் இன்டர்வியூவில் நம்ம கூட டாக்டர் மூர்த்தி அவர்கள் இருக்காங்க, சீனியர் கார்டியாலஜிஸ்ட். நிறைய விஷயங்கள் ஹார்ட் ரிலேட்டடாக பேச போகிறோம். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ் சார்ந்து பல்வேறு ஹெல்த் இஷ்யூஸ் பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் இல்லை ஒரு 20 இயர்ஸ் டவுன் த லைன் முன்னால் பார்க்கும்பொழுது ஹார்ட் டிசீஸ் அல்லது ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் யாருக்கெல்லாம் வரும்னா ஒரு 10 கிரைட்டீரியா சொல்லுவாங்க. இது மாதிரி சுகர் வந்து 10 வருஷம் இருந்தவங்களுக்கு, ஒபிஸாக இருந்தவங்களுக்கு இவங்களுக்கு வரலாம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக ரொம்ப யங்கில் இருக்கவங்க, அதாவது இந்த க்ரைட்டீரியாலாம் இப்படி தான் இருந்துச்சுங்க, க்ரைட்டீரியாலாம் உடைக்கிற மாதிரி யாருக்கு வேணால் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக ஏன் இப்படி வருது, யாருக்கு வேணால் வரும் அப்படிங்கிற அளவுக்கு காமன் ஆகிடுச்சு. அது 70s 80sல நீங்கள் சொல்லும் போது ஹார்ட் டிசீஸ் கம்மியாக இருந்தது. வந்தாலும் above 50, above 60 அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் இஸ் நம்மளுடைய ஹேபிட்ஸ் உணவு பழக்கம்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. முன்னெல்லாம் டிசிப்ளின் லைஃபு, கன்சர்வேட்டிவ் லைஃபு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபு, ஸ்பேஸ்ட் அவுட் லைஃப் அண்ட் இருக்கிறதுனால இட் இஸ் மச் லெஸ்ஸர். அதனால் இப்போ ஜாஸ்தியாகிறதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் ஃபுட் ஹேபிட்ஸ். இந்தியாவில் மாத்திரம் 20% ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் டயபிட்டிஸ். டயபிட்டிஸ் இஸ் அ மேஜர் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் டிசீஸ். நம்பர் 2, 16% ஆஃப் த பாப்புலேஷன் ஹேஸ் காட் பிளட் ப்ரெஷர், பிபி. அதுதான் மெயின் காரணம். ஹார்ட் அட்டாக்கும் சரி, ஸ்ட்ரோக்கும் சரி. மூணாவது ஹை லெவல் ஆஃப் கொலஸ்ட்ரால். இந்த உணவு பழக்கம்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. பீப்புள் ஆர் யூஸிங் ஜங்க் ஃபுட், குவிக் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றதுனால ஹேபிட்ஸ் மாறிடுச்சு. நம்பர் 4, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகிடுச்சு. யாருக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறது டைம் இல்லை, ஆர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல, இல்லை இடம் இல்லை. தட்ஸ் அ மேஜர் சோர்ஸ். இதெல்லாம் ப்ரிவென்டபிள் ப்ராப்ளம்ஸ். அண்ட் அனதர் மேஜர் சோர்ஸ் இஸ் ஸ்மோக்கிங். எங்கர் பாப்புலேஷன் எடுத்தோம்னா வெரி ஹை இன்சிடென்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். எவ்வளோ பப்ளிசிட்டி கொடுத்து கவர்மெண்ட் எவ்வளோ சொன்னால் கூட அதோடைய சீரியஸ்னஸ் புரியுதில்லை. அல்டிமேட் ஹார்ட் டிசீஸ் வந்து ப்ரிவென்ஷன் தான் மெயின் கார்னர் ஸ்டோன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இட்ஸ் நோவேர் கம்பேட்டபிள் ப்ரிவென்ஷன். அனதர் திங் வந்து இந்த ஜாப் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா தேர் ஆல் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் த டைம். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஜாப் ஸ்ட்ரெஸ், சேசிங் டார்கெட்ஸ். அதனால் by 45-50 they're all burnt out and mainly they work for the American time or Australian time. அதனால் நைட்டில் யாரும் படுக்காமல் காலம்பரை படுத்துன்னு இருக்காங்க. ஸோ the whole time frame மாறிடுச்சு. People's requirements also less. ஒரு contented life. Today everybody wants to achieve targets and CEOs and all. The pressure is very high. And அதனால one of the major reason we see very young people getting into heart disease and heart problem. பட் another ஒரு 20 இயர்ஸ் முன்னால் வந்து ஒபிசிட்டி தான் ஹார்ட் அட்டாக் ஒரு பெரிய காரணம், இல்லை வந்து 20 இயர்ஸாக அவங்களுக்கு டயபெட்டிக் இருந்தது ஒரு காரணம்னு. இப்போ ரொம்ப லீனாக இருக்குது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கான்னா டயபெட்டிக் ப்ராப்ளம் இல்லை, பிபி இருக்கானா பிபி இல்லை. ஆனால் ஆண்டுக்கோ திடீர்னு பஸ்ஸில் போயிருக்காங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக். எப்படி பாசிபிள்? This is a problem because of the stressful life and habits. Physical activity கிடையாது. Most important is stress. And as I said, நம்ம இந்தியாவில் diabetes, blood pressure very high. It comes from congenital வரும். And periodic checkup
ரெகுலர் ஃபாலோ அப் அந்த மாதிரி நமக்கு கிடையாது. we don't have a regulated medical checkup அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஓகே, அப்போ வந்து சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது இருந்தால் தான் ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸ்மோக்கிங், ஃபேமிலி வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, இல்லாமலேயும் வரலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் வரலாம். ஃபிசிக்கலாக நான் வந்து ரொம்ப டயரிங்காக ஒர்க் பண்ணுறேன்னு அவசியம் இல்லை. இந்த ஜாப் வந்து நான் என்னோட அடுத்த லெவலுக்கு போகிறேன் அல்லது இந்த டார்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்தாலும் வரும். எஸ், கரெக்ட். இப்போ மேஜராக வரதுக்கான காரணம் இந்த இதுதானே. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏஷியன்ஸ் ஆர் மோர் வல்னரபிள் தென் வெஸ்டர்ன் ஆர் த அமெரிக்கன். அமெரிக்காவில் 70 வருஷத்தில் வர வேண்டியது நமக்கு 55 வயசுக்கே வருது. நீங்கள் சொல்கிறது ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவில், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அவங்களோட ஏஷியன்ஸ்க்கு அதிகமாக இருந்தால் எப்படி அது? பிகாஸ் தே ஹவ் ரியலைஸ்ட் இட் அண்ட் தே கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ப்ளஸ் இன்சிடென்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் ரொம்ப கம்மி, ஹைப்பர் டென்ஷன் இஸ் லெஸ், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்க பார்த்துக்குப்பாங்க, பீரியாடிக் செக்அப் இஸ் பாசிபிள். ஹியர் ரெகுலேட்டட் ஜாப்ஸ், ரெகுலர் மெடிக்கல் செக்அப், ஃபாலோ அப், ஹெல்த் கேர் அன்றது வெரி வெரி ஸ்மால் பர்சன்டேஜ். கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுறவங்களுக்கு இருக்கும், இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் இன்சூரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். பட் அன்ஆர்கனைஸ் செக்டரில் அவுட் ஆஃப் பாக்கெட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். தே டோன்ட் ஹேவ் த ரிசோர்ஸஸ், இக்னோரன்ஸ், இன்னசென்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ். இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கவங்களும் ஜாஸ்தியாக இருக்குது. 90லாம் வந்து சில பேர், நிறைய பேர் 90லாம் இருக்கிறத பார்க்க முடியாது. அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கிட்டு, ஜங்க் ஃபுட்லாம் இப்போ இங்கேருந்துலாம் டெவலப் பண்ணதில்லை, அங்கேருந்து வந்தது தான். இப்போ எப்படி அவங்க ரியலைஸ் ஆகிட்டாங்க, நமக்கு இன்னும் வரைக்கும் அந்த அளவுக்கு வரலையா? நோ, தேர் அவேர் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட், சாட்டர்டே, சண்டே எல்லாம் ஓடுவாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் தேர் லைஃப் ஸ்டைல் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர் தே டோன்ட் ஆன்சர். ஃப்ரைடே அவங்க சுவிச் ஆஃப் பண்ணால் மண்டே தான் இருப்பாங்க. வேறு நம்ம ஞாயிற்றுக்கிழமை மிட் நைட் கூப்பிட்டா கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுவாங்க, நானும் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ வி ஆர் ஓரியன்டட் டிஃப்ரெண்ட்லி. அண்ட் தி எக்கனாமிக்ஸ் ஆர் ஆல்சோ இஸ் அ திங். தெர் இஸ் நோ சோஷியல் செக்யூரிட்டி. ஆஃப்டர் 60 யூ கான்ட் அஃபோர்ட் டு ரிட்டையர். தெர் இஸ் சம் சோஷியல் செக்யூரிட்டி இஸ் தேர், இன்சூரன்ஸ் இஸ் தேர், சலுகைகள்லாம் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 50% டிஸ்கவுண்ட்டு, ட்ராவல் பண்ணால் 50%, எல்லாம் ஆல் தோஸ் திங்ஸ் வில் மேக் எ டிஃபரன்ஸ். அண்ட் மோர் தென் எனிதிங் சோஷியல் செக்யூரிட்டி இஸ் த மெயின் காஸ். ஓகே, ஆனால் இப்போ என்னென்னா சோர்ஸ் வந்து திருந்துச்சு, நம்ம வந்து ரிசிபென்ட்ஸ் நம்ம வந்து திருந்த வேண்டிய இடத்துல இருக்கோம். அதுதான் இப்போ மெயின் திங் இஸ் ஹெல்த் கேர்ன்றது அது கவர்மெண்ட்டோட பொறுப்பு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு. நம்மளே பார்த்துக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டயட் கண்ட்ரோல், ரெகுலேட்டட் ஹேபிட்ஸ், அவாய்டிங், கண்ட்ரோலிங் சுகர், கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், ஸ்மோக்கிங், அவாய்டபிள் திங்ஸ் கண்ட்ரோல் பண்ணால் half the battle is over. சிலது நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. லைக் கன்ஜெனிட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு தெரியும் உங்கள் ஃபேமிலியில் இருக்குன்னு சொன்னால் ரெகுலராக செக்அப், ஃபாலோ அப் பண்ணிட்டு இருந்தால் இட்ஸ் பாசிபிள் டு பிக்அப் அட் த ஏர்லியர் ஸ்டேஜ் பிஃபோர் த டேமேஜ் இஸ் டன். நீங்கள் வந்து த என்டையர் USA த மெடிக்கல் ஹெல்த் கேருக்கு ஜிடிபி சொல்லுவோம் இல்லையா, 16.5% of the budget is spent on health care. Whereas நம்ம இந்தியாவில் 3%, because we can afford only that much. With 3% GDP for 1.3 billion, எங்கே ரீச் ஆகும்? ஸோ த ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் ப்ரிவென்ஷன். அண்ட் ஹெல்த் கேர் வந்து கவர்மெண்ட் மாத்திரம் பார்க்க முடியாது, ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போகணும், அவங்க பண்ணணும். ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். எல்லாருமே அது பார்த்துக்கணும். எல்லாம் ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இன்சூரன்ஸ் வந்து 60 வயசில் வந்தப்பறம் இன்சூரன்ஸ், பைபாஸ், ஹார்ட் டிசீஸ் வந்தப்பறம் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்களே, எவனும் கொடுக்க மாட்டான். வேற நீங்கள் 20ல் ஆரம்பித்து சின்ன அமௌண்ட்டாக போட்டிங்கன்னா அதை கொடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் தி இஷ்யூஸ். we are either ignorant or we are not aware. இன்சூரன்ஸ் இல்லை எடுத்துங்க பார்ப்பாங்க, எப்படி முடியும்? நீங்கள் வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டு 2 லட்ச ரூபா கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் அனதர் திங். தென் தி இண்டஸ்ட்ரி ஷுட் டேக் இட் அப். CSR இண்டஸ்ட்ரியில் அவங்க எம்ப்ளாயிஸ், அவங்க ஃபேமிலி பார்த்தா half the battle is done. டயபெட்டிக் சொல்லும்போது சில ஃபேக்டர்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணீங்க, அதில் ஸ்மோக்கிங் இருந்தது. ட்ரிங்கிங் இல்லை, ட்ரிங்கிங் அவ்வளோ தூரத்துக்கு ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வராதா, இல்லை நீங்கள் சொல்லலையா சார்? அது ட்ரிங்கிங் இஸ் நாட் ஆஸ் ஹார்ம்ஃபுல் as smoking or blood pressure. A small amount of social drink will not make a difference. அதுக்குன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ட்ரிங்கிங் ஹேபிட்டாக இருந்தால் then the whole thing is not with the heart, the liver and heart, everything will problem. இப்போ சோஷியல் ட்ரிங்கிங் வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை, பட் பெரிய ப்ராப்ளம். இப்போ அதே ஸ்மோக்கிங்லேயும் அக்கேஷனல் ஸ்மோக்கிங் வந்து அது ப்ராப்ளம் கிடையாது. Smoking is more dangerous. Never, sir, one cigarette done, sir. It's not one cigarette. Cigarette is a cigarette. Same than alcohol is alcohol. Alcohol is not as dangerous as smoking. Okay. Occasional small quantity, once in 2-3 months, social drinking matters nothing. இப்போ இந்த டயட் ஒரு மேஜரான ஃபேக்டர் இந்த டயபெட்டிஸ் மற்ற ப்ராப்ளம்க்குலாம். இப்போது கார்டியாலஜிஸ்ட்டை நான் வந்து இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்காக நான் பார்க்க வேண்டாம், இல்லை நான் தள்ளி இருக்க விரும்புகிறேன் அப்படின்னா எந்த ஃபுட்டு வந்து பிளேட்டில் இருக்கக்கூடாது, எதை அவாய்ட் பண்ணணும்? நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஆயிலை விட்டுடுவேன், சாதம் விட்டுடுவேன், மீட் சாதம் விட்டுடுவேன்,
அந்த மாதிரி சொல்ல முடியாது. மாடரேஷன் ஆஃப் எவ்ரி திங் இஸ் எசென்ஷியல் இன் லைஃப். நீங்கள் சொல்கிறதெல்லாம் 70-80 வயசு அப்புறம் நீங்களும் எடுக்க முடியாது, உங்களால் டைஜஸ்டும் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். நீங்கள் இது சொன்னீங்கன்னா என்ன ஆகணும் ஆகட்டும் பரவாயில்ல நான் முடிச்சிடுறேன், லெட் மீ லீவ் மை லைஃப். ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஆந்திரா நல்லா கீ போட்டு சாப்பிட்டா என்ன சார் லைஃப் இல்லாமல் லைஃப் அப்புறம் பார்த்தா ஹார்ட்டை பற்றி. ஸோ நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா அவங்கள தே வில் பிரேக் த கோட். ஸோ எல்லாத்தையுமே கண்ட்ரோல்டாக வச்சுக்கலாம். கண்ட்ரோல் லிமிட்டட் ஆக்டிவிட்டி, யூ டேக் ஸ்மாலர் குவான்டிட்டிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்த கேலரிஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்மில் சேர்ந்து ஓடி வீக்கெண்டில் பண்ணிட்டு பர்ன் இட் ஆஃப். பாசிபிள் டு டூ இட். அதுக்கு சொல்லிட்டு ஓவர் ஹீட் பண்ணிட்டு ரொம்ப வெயிட் எல்லாம். ஆமாம், இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, நான் வாரத்துக்கு 3 தடவை பிரியாணி சாப்பிட்றேன், அதுக்கு அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறேன், சரியாக போச்சுங்கிறாங்க. நோ, ஒன்ஸ் இன் த வீக் இஸ் அக்செப்டபுள். அதனால டெய்லி லாட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி தான். அண்ட் ஈட்டிங் அவுட் எவ்ரிடே. இப்போ இல்லை சார், இப்போ நான் இப்போ நான் எவ்வளோ கேலரிஸ் இன்டேக் பண்ணுறனோ அதுக்கு எக்ஸ்ட்ராவே நான் பர்ன் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோமே, வாட் இஸ் த ப்ராப்ளம்? அது இட் வில் நாட் ஒர்க் அவுட் சார். நீங்கள் வந்து இஃப் யூ டேக் 1 cup ஆஃப் காஃபி வித் சுகர் அண்ட் மில்க், இட் இஸ் 200 calories. நீங்கள் ஒரு நாளைக்கு 6 காஃபி சாப்பிட்டீங்க, உங்கள் பிஸ்னஸில் வராங்க கெஸ்ட் வராங்க உங்களுக்கு சாப்பிட்டீங்கன்னா 1000 calories ஈக்குவல் டு 1 மீல். ஸோ அந்த மாதிரி வி ஷுட் நாட் கேல்குலேட். வேறு பர்ன் பண்ணிட்டா நீங்கள் எவ்வளோ பர்ன் பண்ணுவீங்க மேக்ஸிமம்? நீங்கள் ட்ரெட்மில் எல்லாம் ஓடுறீங்களே, நீங்கள் எவ்வளோ தான் ஓடினாலும் 400, 500, 600 calories மேலே சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு. யூ கேனாட் பர்ன் யர் ஜாயின்ட்ஸ் அண்ட் பாடி. ஓகே, அதனால் யூ கேனாட் கோ டு எக்ஸ்ட்ரீம். அதனால ஃபாஸ்டிங் பண்ணுறேன், நான் ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஃபாஸ்டிங் பண்ணுறேன், இன்னொரு எக்ஸ்ட்ரா சாப்பிட்றேன்னா you're going to cause gastric problem, and too much of alcohol will cause irritation of the stomach and gastric problem or liver. This extra calories, all these fatty items, quick foods, they're all like that. ஸோ பேசிக்காக வந்து எதையுமே இப்போ அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிட்டா போதுமான. டிசிப்ளின், கேலரிஸ் ஆர் ரெக்வயர்ட். அதுக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க, அவாய்ட் பண்ணுங்கன்னா தட்ஸ் ஓகே, வாட் எவர் ஹேப்பன் பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுடுவாங்க. Beat the heat at the Kingdom of Fun at VGP Universal Kingdom. Design that gets you into the spotlight. Vivo V27 Series. Buy now. சீதாராமம் படத்தில் நடிகை மிருணால் தாக்கூரின் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான பதிலை சொல்றவங்களுக்கு Behindwoods Gold Icons 2nd edition நேர்ல பார்க்கிறதுக்கான Behindwoods Fans free pass வழங்கப்படும். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் A பிரின்சஸ் நூர் ஜஹான், ஆப்ஷன் B பிரின்சஸ் நஸ்ரீன் ஜஹான், ஆப்ஷன் C பிரின்சஸ் சாரா ஜஹான். இதற்கான சரியான பதிலை சூஸ் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல உங்க ஆன்சரை பதிவு.